ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சங்க இலக்கியமான 10 பாட்டில் முதலாவது நூலான திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு 317 அடிகளால் ஆன பாடல். இந்நூலை மதுரை கணக்காயர் மகனான நக்கீரர் இயற்றினார். புலவர் அல்லது பரிசில் பெற்ற ஒருவர் வறுமையில் வாடும் மற்றொருவரை வள்ளலிடம் சென்று பரிசு பெறுமாறு வழிகாட்டுவது ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை எனப்படும். இந்த நூல்ல முக்தியை இறைநிலை அடைய விரும்பும் ஒருவரை ஏற்கனவே முக்தி பெற்றவர் முருகப்பெருமானிடம் ஆற்றுப்படுத்துகிறார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் திருச்செந்தூர், திருவாவினன்குடி பழனி, திருவேரகம் சுவாமிமலை, குன்று தோராடல் பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 திருத்தலங்களின் சிறப்புகள் மற்றும் இயற்கை எழில் இந்நூலில் மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளன. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை பாடிய வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. கடைச்சங்கத்துல இருந்த தமிழ் புலவர்கள் 49. அனைவரும் மிகவும் பெரும் புலமை வாய்ந்தவர்கள். கடைச்சங்கத்துல இருந்த தமிழ் புலவர்கள் 49 பேர்களுக்கும் தலைவராக விளங்கியவர் நக்கீரர் என்றால் அவரது பெருமை சாமானியமானதா? நக்கீரர் ஆழ்ந்த புலமையோடு அஞ்சா நெஞ்சமும் படைத்தவர். சிவபெருமான் பாடிய பாடலிலேயே குற்றம் கண்டு அவர் தம் நெற்றிக் கண்ணை திறந்து காட்டியும் குற்றம் குற்றமே என்று அஞ்சாத நெஞ்சுடன் சிவபெருமானிடமே வாதாடியவர். இவ்வளவு அரும் புகழ்வாய்ந்த நக்கீரர் தனது புகழ்பெற்ற திருமுருகாற்றுப்படை நூலை படைத்ததற்கு ஒரு வரலாறு உண்டு. கற்கிமுகி என்று ஒரு பெண் பூதம். சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி உண்டு. அந்த பூதத்திற்கு என்ன மாதிரி பக்தி தெரியுமா? சிவபூஜை செய்பவர்கள் அதை சரியாக கவனத்துடன் செய்யாமல் முறை தவறினால் உடனே அது அவங்கள தூக்கி கொண்டு போய் ஒரு குகைக்குள்ள அடைத்து விடும். ஆனா அவங்களுக்கு வேளைக்கு நல்ல சத்துள்ள சாப்பாடு போட்டு விடும். அதனால குகைக்குள்ள அடைபட்டு கிடைக்கும் அந்த ஆசாமிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எந்த வேலையும் செய்யாம சும்மா கிடப்பவர்களுக்கு யார் நேரம் தவறாமல் நல்ல அருமையான சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த பூதம் இவர்களுக்கு சத்தான சாப்பாடு போட்டு இவங்களை கொழுக்க வைப்பது எதற்கு தெரியுமா? சரியாக 1000 பேர் குகைக்குள்ள கைதிகளாய் வந்து விட்டால் ஒரு சுபயோக சுப தினத்துல அந்த 1000 பேரையும் ஒரேடியால் விழுங்கி தன்னோட பசியை தீர்த்து கொள்ளும். அப்போது குகை கைதிகளாய் இருந்தவர்கள் 999 பேர். இன்னும் ஒரு நபர் கிடைத்து விட்டால் 1000 பேர் ஆகிவிடும். அந்த ஒருவருக்காக அந்த பூதம் எங்கும் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருந்தது. அப்போது நக்கீரர் தல யாத்திரை மேற்கொண்டு ஒவ்வொரு தலமாக சிவபெருமானை தரிசனம் செய்து கொண்டு வந்தாரு. ஒரு நாள் ஒரு ஊரின் குளத்துல நீராடி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு குளக்கரையில அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தாரு. அந்த நேரத்துல கற்கிமுகி என்ற அந்த பூதம் குளக்கரைக்கு அருகில ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் மீது வந்து அமர்ந்து நக்கீரரை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு கிளைய அசைத்து ஒரு இலைய உதிர்த்தது. மரத்திலிருந்து உதிர்ந்த இலை பாதி நீரிலையும் பாதி நிலத்திலுமாய் விழுந்தது. நக்கீரர் இதை பார்க்க நேரிட்டது. அதே நேரத்துல நீரில் விழுந்த பாதி இலை மீனாகவும் நிலத்தில் விழுந்த பகுதி பறவையாகவும் மாறியது. மீன் பறவையை நீருக்குள்ள இழுக்குது, பறவை மீனை நிலத்துக்கு இழுக்குது. இந்த அதிசய போராட்டத்தை பார்த்த வியப்புல நக்கீரர் மனம் சிவபூஜையில் பதியவில்லை. இதைத்தான பூதை எதிர்பார்த்தது. ஆஹா, 1000ஆவது ஆள் ஆபட்டு விட்டான் என்று மனம் மகிழ்ந்தது. நக்கீரரை தூக்கி கொண்டு போய் தன்னோட குகையில அடைத்து விட்டது. சிவபூஜை வழுவியர்கள், அதாவது சிவபூஜை செய்யும் போது அதிலிருந்து விலகியவர்கள் எண்ணிக்கை இந்த நபரோடு 1000 ஆகிவிட்டது. எல்லோருக்கும் எனக்கு விருந்து படைக்க தயாராக இருங்கள் எல்லாரும் என்று அந்த பூதம் சொல்லி அது குளித்து விட்டு வருவதாகவும் சொல்லி கிளம்பியது. குகையில ஏற்கனவே அடைபட்டு கிடந்தவர்கள் எல்லாம் புதிதாய் உள்ளே வந்த நக்கீரரை பார்த்து கண்டபடி திட்டினாங்க. என்னப்பா நீங்க இப்படி வந்து உள்ள வந்துட்டு எங்களையும் சேர்த்து இப்படி ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கிட்டியே, இப்ப நாங்க என்ன செய்வோம்? இப்ப எல்லாரோட உயிரும் போக போதே அப்படின்னு பயந்து எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நக்கீரர் சொல்ல தொடங்குகிறார். நீங்க யாரும் எவரும் இப்படி பயந்து சாக வேண்டாம். என் அப்பன் முருகப்பெருமான் இருக்கிறான். அவனை மனதார நினைத்து உருகி வேண்டினால் ஒரு கணத்துல நம் துயரை தீர்த்து அருளுவான். முன்பு லட்சக்கணக்கானவர்களை சிறைப்படுத்தி கிரௌஞ்ச மலையில் அடைத்து வைத்திருந்த அரக்கர்களை தன் வேளால அவனையும் அந்த மலையையும் பிளந்த எம்பெருமான் முருகன் நிச்சயம் நம்மை காப்பான். அச்சம் அகற்றுக என்று கம்பீரமாக கூறினார். நக்கீரரோட பேசிய அந்த பேச்சுல பெரும் நம்பிக்கையும் உறுதியையும் தோன்றுவதை கண்ட அவங்க முருகப்பெருமான்
முருகப்பெருமானை மனதார நினைத்து துதித்தார்கள். நக்கீரரும் முருகவேளை பலவாறு துதித்து உலகம் உவப்ப என்று தொடங்கி திருமுருகாற்றுப்படை என்று பிற்காலத்துல பெரிதும் புகழப்பட்ட அந்த இனிய பாடலை உள்ளன்போடு பாடினார். அந்த தேனினும் இனிய பாடலை செவியுற்ற செந்தமிழ் கடவுளாகிய கந்த பெருமான் தமது திருக்கரத்துல விளங்கும் வேளை வீச அது அந்த மலைக்குகையையும் கற்கிமுகி என்ற அந்த பூதத்தையும் பிளந்து நக்கீரரையும் மற்றவரையும் காப்பாற்றியது. திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் முளை முகம் திமிர்ந்த களவையன் துளங்கு என்ற பாடல்ல மலை முகஞ்சு மந்த புலவர் செஞ்சொல் கொண்டு வழி திறந்த செங்கை வடி வேளா என்ற அடிகள்ல இந்நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் நம் அருணகிரிநாதர். இவ்வளவு பெருமை வாய்ந்த திருமுருகாற்று படை பாடல்களை வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் திருமுருகாற்றுப்படை பாடல் வரிகளோட பொருளையும் பார்க்கலாம். உலக உவப்ப வளன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற் கண்டா அங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி உருநர் தாங்கிய மதனுடை நோன்றாள் செருநர் தேய்த்த செல்லுள் தடக்கை மறுவில் கற்பின் வானுதர் கணவன் கார்கோள் முகந்த கமஞ்சூள் மாமழை வாழ்போல் விசும்பில் வள்ளுரை சிதறி தலைபெயல் தலைய தன்னுறும் காணத்து இருள்பட பொதுளுய பராரை மரா அத்து உருள் பூந்தண்டார் புரளும் மார்பினன் மால்வரை நிவந்த சேனுயர் வெற்பிற் கிண்கிணி கவையிய ஒன் செஞ்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோள் கோபத்தன்ன தோயா பூந்துகில் பல்காசு நிறைத்த சில்கால் அழ்குள் கை புனைந்து இயற்றா கவின்பெரு வனப்பின் நாவலொடு பெயரிய பொலம்புனை அவிரிழை சேனி கந்து விளங்கும் செயிர்தீர் மேனி துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி செங்கால் வெற்றி சீரிதழ் இடையிடுபு பைந்தாட் குவளை தூவிதழ் கிள்ளி தெய்வத்துயொடு வளம்புரி வயின் வைத்து திலகம் தை இயதேங்க கமழ் திருநுதல் திலகம் தைய தேங்கமள் திருநுதல் மகர பகுவாய் தாழ மண்ணுறுத்து மகர பகுவாய் தாழ மண்ணுறுத்து துவர முடித்த துகளறு முச்சி பெருந்தன் சன் பகஞ்செறி கருந்த கட்டு உழைப்பூ மருதின் ஒள்ளினர் அட்டி கிளைக்கவின்று எழுத்தரு கீழ்நீர் செவ்வரும்பு இணைப்பரு பிணையல் வளையித் துணைத்தக வன்காது நிறைந்த பிண்டி ஒண்டளீர் நுண்பூன் ஆகம் திளைப்ப தின்காள் நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேள் தேவை தேங்கமள் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிமுகிழ் இளமுளை கொட்டி விரிமலர் வேங்கை நுண்டாது அப்பி காண்வர வெள்ளிற் குறுமுறி கிள்ளுபு தெரியா கோழி ஓங்கிய வென்றடு விரரர் கொடி வாழிய பெரிதென்று ஏத்தி பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்பப்பாடி சூரர மகளிர் ஆடும் சோலை மந்தியும் அறியா மரண்பயில் அடுக்கத்து சுரும்பும் மூசாச் சுடர் பூங்காந்தட் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன் பார்முதிர் பனிக்கடல் கலங்கவுள் புக்கு சூர்முதல் தடிந்த சுடரிலை நெடுவேள் உளறிய கதுப்பின் பிறழ்பர் பேழ்வாய் கழல்விழி பசுங்கண் சூர்த்த நோக்கின் கழல்கட் கூகையோடு கடும்பாம்பு தூங்க பெருமுளை அழைக்கும் காதின் பின்னர் மோட்டு உருகெழு செலவின் அஞ்சுவரு பேய்மகள் குருதி ஆடிய கூறுகிர் கொடுவிரர் கண் தொட்டுண்ட கழிமுடை கருந்தலை ஒண்டொடி தடக்கையின் ஏந்தி வெறுவர வென்றடு விரற்களம் பாடித்தோள் பெயரா நினம்தின் வாயல் துணங்கை தூங்க இருபேருருவின் ஒரு பேரியாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவர மண்டி அவுணர் நல்வழம் அடங்க கவிழினர் மாமுதல் தடிந்த மறுவில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வேறுச்சே சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலம்புரி கொள்கை புலம் புரிந்துரையும் செலவு நீ நயந்தனை யாயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே செருப்பு கன்று எடுத்த சேனுயிர் நெடுங்கொடி வரிப்புனை பந்தொடு பாவை தூங்க
பொருணர் தேய்த்த போரரு வாயில் திருவிற்றிருந்த தீது தீர் நியமத்து மாடமளி மருகின் கூடர் குடவையின் இருஞ்சேற்று அகல்வயல் விரிந்துவாய் அவிழ்ந்த முட்டாள் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் ஊதி ஏற்பட கண்போல் மலர்ந்த காமர் சுனைமலர் அஞ்சிரை வண்டின் அரிக்கணம் ஒழிக்கும் குன்றமர்ந்து உரைதலும் உரியன் அதா அன்று. பாடலின் பொருள்: உலகம் விரும்பி மகிழ்ந்து வாழ்த்துமாறு வெயிலும் வெளிச்சமும் தரும் பொழுது உலகை வளம் வருகிறது. காலை கதிரவன் கடலை உழுவது கண்கொள்ளா காட்சி. அதன் கவின் பேர் அழகை பலரும் புகழ்கின்றனர். அதை போலத்தான் முருகன் இமைக்கிறான். மனன் ஏர்வு திரி தருகிறான். அருட்பார்வை வழங்குகிறான். அவனது அருள் ஒளி கட்டவிழ்ந்து பாய்கிறது. தடையில்லாமல் நம் கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டாத தொலைவிடத்திலும் கால வெள்ளத்திலும் பாய்கிறது. துன்புறுவோரை தாங்குவதே முருகனது மத கொள்கை. அவனது திருவடிகளின் நோன்பும் அதுதான். துன்பத்தை போக்கும் அவன் செயலை எதிர்த்தவர்களை அத்திருவடிகள் மிதித்து தேய்க்கும். மழை போன்று உதவுவது அவனது கைகள். களங்கமில்லாத கற்பு நெறியினலாகிய தெய்வானைக்கு அவன் கணவன். சூளுற்ற மழை மேகங்கள் வானத்தில் வாழ்போல் மின்னி வளம் தரும் மழைத்துளிகளை பொழியும். கோடைக்கு பிறகு பெய்யும் அந்த முதன் மழையால் கானம் இருண்டு பசுமையாகும். வெண்கடம்பு மரங்கள் தழைத்து பூத்து குலுங்கும். அப்பூக்களே முருகன் மார்பில் புரளும் தார் மாலைகள். பசுமையால் ஆசை மூட்டி மலையுச்சி இருண்டு கிடக்கும். அங்கே சூரர மகளிர் ஆடுவர். அவர்களுக்கு கிண்கிணி கொலுசு கவ்வி கிடக்கும். சிறிய அடிகள், கனைய மரம் போல் உறுதியான கால்கள், வளைந்த இடுப்பு, பெருமை கொண்ட தோள், தொய்வு இல்லாமல் ஆடுவதற்கு வசதியாக அவர்கள் இடையில் உடுத்தியிருந்த வெள்வெட்டு பூந்துணி கோபம் என்னும் தம்பள பூச்சி போல் சிவந்திருக்கும். அதன் மேல் காசு வரிசை தொங்கும் சில்காள் என்னும் சிறிய நடன இடுப்பணி இருக்கும். இது அவர்களது அல்குள்ளை மறைத்து தொங்கிக் கொண்டு ஆடும். அவர்களின் மேனி கைப்புனைந்து இயற்ற கவின் பேரழகினை உடையது. எனினும் அந்த இனற்கை அழகுக்கு மேல் மணிநாவல் என்னும் பொன்னணி அணிந்திருந்தனர். நாவல் பழ நிறத்தில் மணிக்கற்கள் பொன்னில் பதிக்கப்பட்டிருந்ததால் அது மணிநாவல் எனப்பட்டது. அதன் ஒளி தொலை தூரத்திலும் மின்னியது. சூரர மகளிர் மாசில்லா மேனியானது தொலைவினை கடந்து ஒளி வீசிக் கொண்டிருந்தது. நெருக்கமான ஈர மினுமினுப்பு கொண்ட அவர்களது கூந்தலை அவர்களுக்கு துணை இருக்கும் தோழிமாறு ஆய்ந்து ஒப்பனை செய்திருந்தனர். வெற்றி செடியில் பூத்த சிவந்த காம்பையுடைய மலர்களையும் நீரில் பசுமையான கொடி தாளினையுடைய குவளை பூக்களில் கிள்ளிய இதழ்களையும் தெய்வ உந்தியையும் பழம்புரியையும் சேர்த்து கட்டிய தலைமாலையை மனம் கமழும் திலகமிட்ட நெற்றியை மறைக்காமல் இருக்கும்படி கூந்தலின் மேல் அணிவித்திருந்தனர். உலர்ந்த மயிரில் உச்சி கொண்டை என்னும்படி மகர பகுவாய் என்னும் பொன்னணி தலைப்பூவை காதுகளுக்கு மேல் பின்புறம் தாழும்படி தலைமுடையில் திருகி பொருத்தி இருந்தனர். மேலும் குழுமை தரும் சண்பகப்பூவை செருகியிருந்தனர். மருதம்பூ கொத்தை மாட்டியிருந்தனர். கிளைத்து பூக்கும் கீழ்நீர் அரும்புகளை இணைத்த பிணையலையும் அசோகந்தளிரனையும் காதுகளுக்கு துணை என்னும்படி அவர்கள் அணிந்திருந்தனர். நெஞ்சில் சந்தனம், அது வைரம் பாய்ந்த சந்தனக்கட்டையை பூ போல் தேய்த்து உருவாக்கப்பட்டது. அங்கே கோங்கம்பூ போன்ற இள முளை, அதில் மருதம்பூவின் நுண் தாது கொட்டி கிடப்பது போல் சந்தனம் அப்பி கிடந்தது. அதன் மேல் வேங்கை பூவின் நுண்ணிய தாதுகளும் அப்பப்பட்டிருந்தன. அது கண்ணுக்கினிய கவர்ச்சியை தந்தது. விழாமர தளிர்களை அல்லது வில்வத் தளிர்களை பறித்து போட்டு பூசை செய்து கொண்டு அவர்கள் ஆடினர். கோழி ஓங்கிய வெற்றி கொடி வாழிய என்று பலவாறாக பலவரும் கூடி புகழ்ந்து பாடிக்கொண்டே ஆடினர். சூரர மகளிரின் இந்த ஆட்டமும் பாட்டும் மலையெல்லாம் எதிரொலித்தது. முருகன் காந்தல் மலர் மாலையை தலையில் அணிந்திருப்பான். அந்த பூக்கள் மந்தியும் அறியாத மரமடர்ந்த மலையடுக்கு பகுதியில் வண்டுகளும் மொய்க்க முடியாமல் மிகுதியாக பூத்து கிடப்பவை முருகனை காந்தளங்கண்ணி சென்னியன் என்று சொல்லி பாராட்டினர். கடலின் உள்ளே சென்று சுடர் வீசும் இலை போன்ற தன் வேளை வீசி சூரபனமனின் குல முதலையே கொன்றழித்த கொற்றவன் என்று போற்றினர். அஞ்சுவரு பேய்மகளின் அலங்கோலம், பரட்டையாய் கிடக்கும் தலைமயிர் வரிசை மாறி பிறழ்ந்திருக்கும் பல், பிளந்த வாய், சுழலும் விழிகள், பசுமை நிற கண்ணில் சுட்டரிக்கும் பார்வை, கோட்டானும் பாம்பும் தொங்கும் முளை முகடுகள், நீண்ட காதுகளும் முளை முகடுகளில் தொங்கின. அச்சந்தரும் நடையும் தோற்றமும் கொண்டவள். போரில் வீழ்ந்தவர்களின் கணைகளை தோண்டி உண்டதால் குருதி படிந்திருக்கும் விரல் நகங்களை கொண்டவள். கண்ணை தோண்டிய பின்னர் கழிமுடை நாற்றுமடிக்கும் தலையை கையில் ஏந்தி கொண்டு அவள் ஆடுகிறாள். அவளது கைகளிலே வளையல்கள். அந்த கைகள் தலையை ஏந்தி கொண்டிருப்பதால் தோளை புடைத்து கொண்டு அவர்கள் துணங்கை ஆடுகின்றனர்.
பாடுகின்றனர். சூரபதுமனை வென்றழித்த போர்க்களத்தை சிறப்பித்து பாடிக்கொண்டே பேய் மகளிர் துணங்கை ஆடுகின்றனர். முருகன் தன் ஒரே ஒரு பேருடம்பில் 2 பேர் உருவங்களில் காட்சி தருபவன். ஒன்று ஆண்டிக்கோலம், மற்றொன்று ஆறுமுக கோலம். கவிழ்ந்த இலைகளையுடைய மாமரமாகி நின்ற அவுணர் கொட்டம் அடங்க அம்மாமரத்தை முருகன் வேரோடு வெட்டி சாய்த்தான். செவ்வேளை வீசி பெற்ற இக்கொற்றம் குறையாத புகழை கொண்டது அவன் சேய். அவனது திருவடிகள் ஆகிய கொழு கொம்புகளை பற்றி கொண்டு படரும் உள்ளம் இருந்தால் அது நல்லதை விரும்பும் கொள்கையாகும். அதற்கு நீ உனது புல அறிவை பிரிந்து அவன் நினைவாகவே வாழ வேண்டியிருக்கும். அவன் குடிக்கொண்டுள்ள இடங்களுக்கு நீ செல்ல விரும்பினால் உன்னுடைய நெஞ்சத்தில் அந்த ஆசை நன்றாக வலுக்கட்டும். நினைத்ததை உடனே செயல்படுத்துவாயாக. போரை விரும்பி ஆடவர் உயர்த்திய கொடிகள் மதுரையில் எப்போதும் பறந்து கொண்டிருக்கும். மகளிர் பந்தும் பாவையும் விளையாடி கொண்டிருப்பர். போரிட்டோரை தேய்த்து தேய்த்து போரிடுவர் இல்லாமல் போனதால் செல்வத் திருமகள் அரியணை ஏறி ஆண்டு கொண்டிருப்பாள். இப்படிப்பட்ட கடைத்தெருக்களும் மாட மறுக்குகளும் கூடியிருப்பதன் கூடல் எனப்படும் மதுரைக்கு மேற்கில் வளமான வயற்பகுதி. அந்த அகன்ற வயலின் சேற்றில் அவிழ்ந்து கிடப்பவை தாமரை மலர்கள். முருகப்பெருமானை வழிபடும் ஆடவர் கண்களைப் போல அந்த தாமரை மலர்கள். ஆங்காங்கே சுனைகளில் நெய்தல் பூக்கள். முருகனை வழிபடும் மகளிர் கண்களைப் போல நெய்தல் பூக்கள். வண்டுகள் தாமரை பூவிலும் நெய்தல் பூவிலும் மாறி மாறி அமர்ந்து காமம் மருவி கனத்து கிடக்கும். வைகரை விடியலில் தாமரையிலும், பொழுது போன மாலை வேளையில் நெய்தலிலும் கள் அருந்தும் அவ்வயலை அடுத்த குன்றில் குடியிருத்தலும் அம்முருகனுக்கு உரியது. அதுவன்றி சூரர மகளிர் என்பவர்கள் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படும் கடவுள் தன்மை வாய்ந்த மலைகளில் வாழும் பேரழகு உடைய தெய்வ மகளிர் ஆவர். சூர் அச்சம், அழகு மற்றும் அற மகளிர் வானுலக மாதர் என பொருள்படும் இவர்கள் முருகப்பெருமானின் திருவிளையாடல் நடைபெறும் சோலைகளில் ஆடல், பாடல் மற்றும் கலைகளில் சிறந்து விளங்குபவர்களாக விவரிக்கப்படுகிறார்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.